மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிபெஞ்சர்ஸ்னா என்ன அப்படின்னு சிம்பிளா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ என் கம்பெனிக்கு கடன் தேவைப்படுது. என் கம்பெனியை நான் வளர்க்கறதுக்காக, நான் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு மென்மேலும் உயர்த்துறதுக்காக எனக்கு கொஞ்சம் கடன் தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன், முன்பின் தெரியாத ஒரு பப்ளிக் கிட்டயோ அப்புறம் வெளி நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிட்டலாம் கடன் கேட்குறேன். என்னோட கம்பெனியை நான் வந்து நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்க லோன் கொடுங்க. பேங்க் இல்லாம மக்கள் கிட்டயும் கார்ப்பரேட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கிட்டயும் போயிட்டு நம்ம கடன் கேட்குறோம். ஸோ அவங்க கொடுக்குற பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் நாம கம்பல்சரி கொடுக்கணும். அதுதான் டிபெஞ்சர். இப்போ நம்ம ஷேருக்கு பார்க்கலாம். ஸோ இதில் டிபெஞ்சர்ஸ்க்கும் ஷேர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம கட்டாயம் வட்டி தரணும். ஈக்விட்டி ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வட்டி தரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம டிவிடெண்ட் தரோம். ஸோ சில சமயங்கள் அவங்க அதை தராமலும் விட்டுருவாங்க. அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் குறிப்பிட்ட அளவு தான் வட்டி கிடைக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேணாலும் டிவிடெண்ட் தரலாம், அதுக்கு வந்து அளவு கிடையாது. டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நிறுவனம் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் திரும்பி தந்தா போதும். ஆனா ஷேர் பொறுத்த வரைக்கும் பணத்தை நிறுவனம் திருப்பி தரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வெளியாட்கள், அதாவது நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கு. கேபிட்டல் நம்ம இப்போ 10,000 ரூபாய் போட்டிருக்கோம், அந்த கேபிட்டலுக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கம்பெனில இருந்து நமக்கு கிடைக்கும். ஆனா ஷேருக்கு அப்படி கிடையாது. அந்த கம்பெனி இறங்கிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கிடும். ஸோ அந்த லாஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா மேஜரா இருக்கிற ஷேருக்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ டிபெஞ்சர் அப்படிங்கிறது நிறுவனங்கள் வெளியிடுறது தான். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இதுல கிடைக்கும். 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ, அது கம்பெனியை டிபெண்ட் பண்ணது. ஆனா வந்து இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம அதை வந்து கம்பேரிஷன் சார்ட்ல பார்க்கலாம். அப்ப இன்னும் ஈஸியா உங்களுக்கு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஷேர்னா என்ன, டிபெஞ்சர்ஸ்னா என்னன்னா, ஷேரை வந்து நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ணி அதோட ஓனர் ஆகுறோம். டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம அந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்குறோம். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம முதலீடு போட்டு ஒரு கம்பெனில உட்கார்றதுக்கும், நமக்கு நல்லா தெரிஞ்ச அவன் கண்டிப்பா ஓடவே மாட்டான், நமக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா அவன் நம்மளோட கேபிட்டலை திரும்பி கொடுத்துருவான் அப்படிங்கிறவனுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடனுக்கு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஷேருக்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது என்ன? ஸோ நாம வந்து இதுல வந்து ஷேரை வந்து நம்மளோட கேபிட்டலை ரீப்ரசன்ட் பண்ண முடியும். டிபெஞ்சர்ஸ்ல வந்து நம்மளோட அமௌண்ட்டை அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட தொழிலை வளர்க்குறாங்க. அதுதான் வந்து இதுல இருக்கிற மேஜர். ஹோல்டர், நாம வந்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இங்க ஆகிறோம். பட் டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம வந்து டிபெஞ்சர் ஹோல்டரா தான் ஆகிறோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு டிபெஞ்சர்ஸ்ல கிடைக்காது. அதே மாதிரி இதுல நம்ம ஓனர், இதுல நம்ம கடன் கொடுக்குற ஒரு ஜஸ்ட் கிரெடிட்டர். ஸோ இதுல வந்து ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது எல்லாமே நான் பேசிக்கா சொன்னதுதான், கம்பேரிஷன்ல காட்டுறேன். அடுத்தது நமக்கு வந்து இதுல என்ன ஒரு டிடக்ஷன் அப்படின்னா, டிவிடெண்ட் வந்து அப்ராப்ரியேஷன் ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். இங்கே வந்து கம்பெனி எவ்வளோதான் வந்தாலும் நமக்கு அந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நமக்கு செக்யூரிட்டி, பேமெண்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்கா ஷேர்ஸில் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்காது. கம்பெனியோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக் ஏறலாம் இறங்கலாம். ஆனால் இதில் நமக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், நம்மளோட கேபிட்டலும் சேஃபாக இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் நடக்கிற மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஷேர் ஹோல்டருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. நாம் ஜஸ்ட் ஒரு கடன் கொடுத்த ஒரு லோன் கொடுத்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி கன்வர்ஷன் இதில் என்னன்னா, ஷேர்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனியில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அந்த ஷேர் ஏறுதோ இறங்குதோ, வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இட். ஏறுனா நம்ம விற்கலாம், இறங்குனா ஹோல்ட் பண்ணணும், இல்லை லாஸ்ட்ல புக் பண்ணணும். பட் நீங்கள் டிபெஞ்சர்ஸாக வாங்கினதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அந்த டிபெஞ்சர் ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ல நீங்கள் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை லிக்விடிட்டி மார்க்கெட்டில் விற்றுட்டு உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த விலை அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வேணும்னா விற்றுக்கலாம். அதாவது டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு முகப்பு விலைக்கு நிறுவனத்திலேருந்து நம்ம வாங்கணும். அதனை வந்து அவங்க லிஸ்ட் வெளியிடும் போது வாங்கலாம். அதன் பின் அது லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த சந்தையில் வாங்கலாம், சந்தை விலைக்கு வாங்கலாம். ஆனால் அது கிடைச்சாதான் உண்டு. அவங்க வெளியிடுற முகப்பு விலைக்கு வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நாம
ஒரு கம்பெனி டிபெஞ்சர்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனில கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். டிபெஞ்சர்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்ம என்எஸ்சி சைட்ல பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் போது நாம அந்த டிபெஞ்சர்ஸை வந்து ஒன்ஸ் கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி விழுது அப்படின்னா நம்ம அதோட குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து சப்போஸ் லிஸ்ட் அவுட் ஆகும்போது நம்ம அந்த கம்பெனியை குறிப்பிட்ட நாள் கூட இது பண்ணாம நம்ம ஸ்டாக்ஸ்ல கூட வித்துட்டு நம்ம கேபிட்டல் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ டிபெஞ்சர்ஸ்ல வந்து லிக்விடிட்டி அதிகம்னு அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட். அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஷேர்ஸ் ஆர் ரீபேட் ஆஃப்டர் த ரீபேமெண்ட் ஆஃப் ஆல் லயபிலிட்டிஸ். ஸோ நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற லயபிலிட்டிஸ் எல்லாம் அவங்க முடிச்சுட்டு தான் நமக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட 10 ரூபா ஒரு 1 லட்சம் வாங்கி நம்ம தொழிலை பெருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நாம அந்த 1 லட்சம் கடன் வாங்கினவங்களுக்கு தான் திரும்ப நம்ம அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும். ஸோ இது நம்பிக்கையின் பேர்ல நடக்கிறது. ட்ரஸ்ட் டீட் வந்து இதுல நமக்கு எந்த ட்ரஸ்ட்டும் கிடையாது. நோ ட்ரஸ்ட் டீட் as executed in case of shares. ஆனா இங்கே வந்து டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் டீட் வந்து மஸ்ட் பி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பேமெண்ட் ரிட்டர்ன் வந்து டிவிடெண்ட் கேன் பி பெய்டு டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் த ப்ராஃபிட். பட் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கேன் பி பெய்ட் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் ஈவன் இன் தேர் நோ ப்ராஃபிட். ஸோ அதுதான் வந்து டிபெஞ்சர்ஸ்ல இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ நீங்க ஷேர் ஹோல்டர் வந்து சப்போஸ் வந்து ஸ்டாக் இறங்கிடுச்சுன்னா அந்த லாஸை நம்ம மீன் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்டாக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த கம்பெனி லாபமோ நஷ்டமோ நமக்கு அவங்க சொன்ன அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் விஷயங்கள் டிபெஞ்சர்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மிக முக்கியமானது. நான் மட்டும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களோட கருத்தை பார்த்து பலனடைவாங்க. அடுத்தது இதுல இருக்கிற முக்கியமான சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா போத் ஆர் ஃபினான்ஷியல் அசெட். ரெண்டுமே வந்து ஃபினான்ஸ் சம்பந்தமானதுதான். பப்ளிக்கு தான் அவங்க வந்து இதை ரெண்டுமே இஷ்யூ பண்றாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் ரைசிங் மணி, இதை வந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து நம்ம கிட்ட அவங்க தேடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பணத்தை ரைஸ் பண்ணி அந்த கம்பெனியை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நம்ம கிட்ட வராங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சிமிலாரிட்டிஸ் தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தே கேன் இஷ்யூட் அட் த டிஸ்கவுண்ட். நமக்கு வந்து ஸ்டாக்ஸும் சரி டிபெஞ்சர்ஸும் சரி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல நிறைய தடவை வந்து நமக்கு ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிமிலாரிட்டிஸு. இதோட கன்க்ளூஷன் என்னன்னா as everything has two aspects, shares and debentures also have its merits and demerits. While shares are give voting rights to the shareholders, debentures get priority in payment at the time winding up of the company. அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வளர வளர நீங்களும் வளருவீங்க. ஸோ பிகாஸ் யூ ஆர் த கம்பெனி ஓனர். அந்த கம்பெனியில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களை கேட்டு தான் எடுப்பாங்க. லைக் ஓட்டிங் டிசிஷன், அந்த கம்பெனியில் நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கு வந்து அதிகமாக மக்கள் கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கேபிட்டலையும் உங்களோட இன்ட்ரெஸ்டையும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு தான் அவங்க முக்கிய ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க.